வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் இந்திய ஹோமியோபதியில் இருந்து உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பார்கின்சன் என்றால் என்ன, அதன் அறிகுறிகள் என்ன மற்றும் அதை நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பேச போகிறேன். அப்படி என்றால்ட்ட பார்கின்சன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பார்கின்சன் என்பது மெதுவாக வளர்ந்து வரும் ஒரு நோயாகும். இது மூளையில் உருவாகும் ஒரு ரசாயனமாகும். அதை நாம் டோபமின் என்கிறோம். இந்த ரசாயனம் குறைய ஆரம்பித்தால் பார்கின்சன் போன்ற நோய் நம் உடலில் உருவாக தொடங்குகிறது. இப்போது டோபமின் எங்கே உருவாகிறது என்றால் அது உங்கள் சப்ஸ்டென்ஷியா நைக்ரா எனப்படும் செல்களில் உருவாகிறது. இந்த சப்ஸ்டென்ஷியா நைக்ரா செல்களில் ஏதேனும் தாக்கம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த செல்கள் குறைய ஆரம்பித்தாலோ டோபமின் எனப்படும் ரசாயனம் மெதுவாக தானாகவே குறைய ஆரம்பிக்கிறது. டோபமின் குறையும் போது உங்கள் மூளை மற்றும் உங்கள் தசைகள் ஒருவருடன் ஒருவர் சரியாக இணைந்து செயல்பட முடியாது என்பது தெளிவாகும். நடக்கும்போது சிரமம், எழுதும்போது சிரமம், சாப்பிடும்போது சிரமம் ஏற்படும். மனத்தை சரியாக உணர முடியாது. மேலும் அறிகுறிகளை பார்க்கும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையும் நோயாளிக்கு தொடர்ந்தும் இருக்கும். இது ஏன் நடக்குதுன்னா டோபமின் குறைவாக இருக்கிறதால் தான். இரண்டாவது, இது மரபணு காரணமாகவும் இருக்கலாம். மூன்றாவது, நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள், மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தூக்கம் வரவில்லை. நீங்கள் ஏதாவது ஒன்றை பற்றி மிகவும் கவலைப்படுகிறீர்கள், அதிகமாக யோசிக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிப்பவர் அல்லது ஓவர் திங்கர் என்றால் இதனால் கூட உங்களுக்கு பார்கின்சன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது வயது அதிகரிக்கும் போது மட்டும்தான் வரும் என்று அவசியமில்லை. எந்த வயது குழுவினருக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். உங்கள் மன அழுத்த நிலை மிகவும் அதிகமாக இருந்தால் அல்லது ஏதேனும் சுற்றுச்சூழல் காரணிகள் இருந்தால், உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு இரசாயன தொழிற்சாலையில் வேலை பார்த்தால் இதுவும் ஒரு காரணமாகும். இதனால் உங்கள் சர்வீஸ் ஸ்டேஷா நாகரா எனப்படும் செல்கள் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கின்றன. இதனால் டோபமினம் எனும் இரசாயனத்தின் உற்பத்தி மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. பிறகு அறிகுறிகள் தெரிகின்றன. நடை மற்றும் உடல் சமநிலை பாதிப்பு, கை கால்களில் நடுக்கம் போன்றவை ஏற்படும். பார்கின்சன் உள்ளவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும் என பார்ப்போம். முதலில் நீங்கள் காணக்கூடிய அறிகுறி என்பது நடுக்கம். அதாவது கைகளில் நடுக்கம் இருக்கலாம், கால்களிலும் நடுக்கம் இருக்கலாம், உங்கள் உதடுகளிலும் நடுக்கம் இருக்கலாம், உங்கள் கழுத்தும் அசையலாம். முதல் அறிகுறி நடுக்கமே. நீங்கள் சாப்பிடும் போதோ அல்லது தேநீர் குடிக்கும் போதோ உங்கள் கைகளில் நடுக்கம் அதிகமாக தெரியும். நீங்கள் ஓய்வில் இருக்கும்போது, குறிப்பாக ஓய்வில் இருக்கும்போது அதிகமாக நடுக்கம் காணப்படுகிறது. இரண்டாவது அறிகுறி என்பது பிராடிகைனேஷியா, அதாவது உங்கள் நடையை மிகவும் மெதுவாகிவிட்டது. நீங்கள் சிறிய சிறிய படிகள் எடுத்து நடக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியும். மூன்றாவது, உங்கள் தூக்கம் மிகவும் குறைந்து விடுகிறது. நீங்க தூங்க முடியவில்லை, ஏன் தெரியுமா என்றால் டோபமின் குறைவால் உங்களுக்கு தூக்கத்திலும் குறைவு ஏற்படுகிறது. மேலும் மற்ற அறிகுறிகள் என்றால் நீங்கள் உங்கள் உடலை சரியாக சமநிலைப்படுத்த முடியவில்லை. நடக்கும்போது சிரமம் ஏற்படுகிறது. உங்களுக்கு உடனே விழுந்து விடுவீர்கள் போல தோன்றும். நீங்கள் நின்றாலும் கூட உடனே வலது அல்லது இடது பக்கம் எப்போது வேண்டுமானாலும் விழுந்து விடலாம் போல உணர்வீர்கள். இதில் உங்கள் நினைவாற்றலும் மிகவும் பலவீனமாகிவிட்டது என்பதும் காணப்படுகிறது. எந்த விஷயமும் உங்களுக்கு நினைவில் இருக்கவில்லை. அதே சமயம் தற்போதைய உணர்வுகள் போன்ற அறிகுறிகளும் தோன்றத் தொடங்குகின்றன. நோயாளிகள் தூக்கத்தில் பேசத் தொடங்குகிறார்கள். ஏன் இது நடக்கிறது என்றால் இது டோபமின் குறைவால் ஏற்படுகிறது. இதற்கு மேலாக நான் இன்னும் சில அறிகுறிகளை சொன்னால், உங்களுக்கு எப்போதும் மலச்சிக்கல் இருக்கும், உணவின் சுவை தெரியாது, வாசனை தெரியாது என்பவை ஆகியவையெல்லாம் இந்த அறிகுறிகளில் அடங்கும். இதற்கு மேலாக குரலும் தெளிவாக இருக்காது. குரலும் சரியாக தெளிவாக வெளிப்பட முடியாது. டோபமின் குறைவால் ஒரு நோயாளிக்கு பார்கின்சன்ஸ் இருந்தா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்றால், நீங்கள் அதை எளிதாக கட்டுப்படுத்தலாம். யோகா செய்து கட்டுப்படுத்தலாம், தியானம் செய்து கட்டுப்படுத்தலாம். நீங்கள் ஹோமியோபதி மற்றும் தனிப்பயன் மருந்துகளின் உதவியுடன் உங்கள் அறிகுறிகளை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இந்தியாவில் பல நோயாளிகள் ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர். பார்கின்சன்ஸ் நோய்க்கான அவர்களது பல அறிகுறிகள் திரும்பியுள்ளன. உதாரணமாக, கைகளில் நடுக்கம் இருந்தது, அந்த நடுக்கத்திலும் அவர்களுக்கு பெரிதும் நிவாரணம் கிடைத்துள்ளது.
நடக்க, பேச சிரமப்பட்டவர்கள், குரல் மற்றும் சமநிலை பாதிப்புக்குள்ளானவர்கள் இப்போது நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளனர். எனவே நீங்கள் யோகா, உடற்பயிற்சி, தியானம் செய்கிறீர்கள், வேகமாக நடக்க முயல்கிறீர்கள் என்றால். முதலாவது முக்கியமான விஷயம், நீங்கள் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொண்டால், மன அழுத்தத்தை குறைத்துக் கொண்டால், நீங்கள் உங்கள் டோபமினை எளிதாக அதிகரிக்க முடியும், நியூரோபிளாஸ்டிசிட்டியையும் மேம்படுத்த முடியும். மேலும் தனிப்பயன் ஹோமியோபதி மருந்துகளின் உதவியுடன் உங்கள் பார்க்கின்சன் நோயின் அனைத்து அறிகுறிகளையும் எளிதாக மாற்றி அமைக்க முடியும். எனவே பார்க்கின்சன் என்றால் என்ன, அதன் காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன மற்றும் அவற்றிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்பதை குறித்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.